ஆண்டின் பொதுக்காலம் 5வது வாரம் செவ்வாய்க்கிழமை புனித லூர்து அன்னை விழா. பிப்ரவரி 11ஆம் நாளை அகில உலக நோயாளிகள் தினம் என்று திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் 1992 அறிவித்தார். எனவே இன்று 33வது உலக நோயாளிகள் தினமாகும். மரியா அமல உற்பவி கோட்பாட்டை வணக்கத்துக்குரிய திருத்தந்தை 9ஆம் பயஸ் 1954ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தினார். அவர் அவ்வாறு அறிவித்து சரியாக 3 ஆண்டுகள் 2 மாதங்கள் கழித்து அன்னை மரியா பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் மசபியல் என்ற குகையில் பிப்ரவரி 11 1858ஆம் ஆண்டு புனித பெர்னதத் என்ற 14 வயது சிறுமிக்கு முதலாக காட்சியளித்தார். இந்த சிறுமி 6 பேர் கொண்ட குடும்பத்தில் தலைமகளாக பிறந்தார். ஒரு நாள் விறகுகளை சேகரிப்பதற்காக தன் சகோதரியுடனும் தன்னோடு வந்த தோழியுடனும் அவர் பாறையில் நிறைந்த பகுதிக்கு சென்றார். ஒரு பெரிய பாறையின் அருகே மற்ற இருவரும் அவரை விட்டு சென்றபோதுதான் பெர்னதத்துக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையை பார்த்து திரும்பிய போது பாறை சுவற்றில் ஒரு ஜெபமாலையுடன் வெள்ளை நிறை ஆடை அணிந்த அழகான ஒரு காட்சி அன்னை மரியாவை கண்டார். அன்னை மரியா அவரை பார்த்து புன்னகைத்து தன்னோடு சேர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கும்படி அழைத்தார். இருவரும் சேர்ந்து ஜெபமாலை ஜெபித்தார்கள். பெர்னதத் பிப்ரவரி தொடங்கி 1858ஆம் ஆண்டு ஜூலை வரை அன்னை மரியா அவருக்கு 18 முறை காட்சி தந்தார். இதனை அந்த சிறுமி தனது பங்குத்தந்தையிடம் பகிர்ந்து கொண்டார். அதற்கு அந்த பங்குத்தந்தை அந்த பெண்மணி யார் என்பதை கேட்டு வர அந்த சிறுமியிடம் சொன்னார். அதற்கு கன்னிமரியா அந்த சிறுமிக்கு கொடுத்த 18வது காட்சியில் நாமே அமல உற்பவி என்று அந்த சிறுமியின் உள்ளூர் மொழியில் கூறினார். தன்னுடைய முந்தின காட்சிகளில் எல்லாம் பெர்னதத் என்ற சிறுமியிடம் மக்களை ஜெபம் மற்றும் ஒருத்தல் முயற்சிகளில் ஈடுபடுமாறு அறிவுறுத்த சொன்னார். பாவிகள் மனம் திரும்புவதற்காக எல்லோரும் ஜெபிக்க வேண்டும். மேலும் பெர்னதத்திடம் இந்த இடத்திலேயே ஒரு சிற்றாலயம் அமைத்து அந்த குகைக்கு பவனியாக வர வேண்டும் என்று பங்குத்தந்தையிடம் தெரிவிக்க சொன்னார். அன்னை மரியாவின் காட்சி முடிந்து 4 வருடங்களுக்கு பின்னரே, அதாவது 1862ஆம் ஆண்டு அந்த மறைமாவட்டத்தின் ஆயர் அந்த சிறுமிக்கு கொடுத்த காட்சி நம்பகத்தன்மை உள்ள ஒன்று என்று தெரிவித்தார். திருத்தந்தை 9ஆம் பயஸ் லூர்து நகரில் காட்சியளித்த அன்னை மரிக்கு வணக்கம் செலுத்த அனுமதி அளித்தார். 1865ஆம் ஆண்டு அன்னை மரியா காட்சி கொடுத்த மசபியல் குகைக்கு ஒரு பேராலயத்தை அப்போதிருந்த பங்குத்தந்தை எழுப்பினார். அந்த பேராலயம் புனிதப்படுத்தப்பட்டு லூர்து அன்னை சுரூபத்திற்கு ஒரு அழகான கிரீடம் சூட்டப்பட்டது. முதல் ஆலயம் மக்கள் கூடுவதற்கும் வழிபடுவதற்கும் போதுமானதாக இல்லாததால் வேறொரு ஆலயம் கட்ட 1883ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த ஆலயம் பேராலயத்தின் அடிவாரத்தில் கட்டப்பட்டது. 1901இல் புனிதப்படுத்தப்பட்டது. ஜெபமாலை அன்னை ஆலயம் என்று பெயர் சூட்டப்பட்டு திருத்தந்தை 13ஆம் லியோ வழிபாட்டில் தனி திருப்பலி ஏற்படுத்தினார். 1907இல் திருத்தந்தை 10ஆம் பத்தியநாதர் பிப்ரவரி 11ஆம் தேதி அகில உலக திரு அவையும் இந்த விழாவை கொண்டாட நீட்டித்தார். இந்த காட்சிகள் தனிப்பட்ட ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட வெளிப்பாடு. எனவே இது பொது வெளிப்பாடு அல்ல என்பதால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நம்ப வேண்டியதில்லை என்றார்கள். எது எப்படி இருப்பினும் சமீபத்தைய திருத்தந்தையர்கள் இந்த மரியாவின் பேராலயத்திற்கு வருகை தந்துள்ளனர், பார்வையிட்டனர், அன்னைக்கு வணக்கம் செலுத்தினர், வழிபட்டனர். திருத்தந்தையர்கள் 15ஆம் பெனடிக்ட், 11ஆம் பயஸ், புனித 23ஆம் ஜான் இவர்கள் எல்லாம் ஆயர்களாக இருந்தபோது இந்த இடத்திற்கு வந்தனர். 12ஆம் பயஸ் திருத்தந்தையின் தூதராக இங்கு வந்தார். திருத்தந்தை 12ஆம் பயஸ் அன்னை மரியாள் லூர்து நகரில் காட்சி தந்த 100வது ஆண்டாகிய 1958இல் லூர்து அன்னை மடல் என்ற ஒன்றை வெளியிட்டார். திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் திருத்தந்தையாக இருந்தபோது 3 முறை லூர்து நகருக்கு வருகை தந்தார். லூர்து அன்னையின் காட்சி தந்து 150வது வருடத்தை கொண்டாட 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அப்போதைய திருத்தந்தை 16வது பெனடிக்ட் சென்றார். இப்போது திருத்தந்தையாக இருக்கின்ற திருத்தந்தை பிரான்சிஸ் 2015ஆம் ஆண்டு லூர்து நகருக்கு சென்றார். இன்றைய விழா படிப்பிக்கின்ற செய்தி 33வது உலக நோயாளர் தினம் இன்று.
எனவே இந்த நாள் திரு அவையின் குணப்படுத்துதல் பணியை நினைவு கூற நமக்கு உதவுகிறது. நம்மை சுற்றி வாழும் நோயாளிகளுக்கும் நோயின் தீவிரத்தால் துன்பப்படுகின்றவர்களுக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நோயாளிகளை பராமரிப்பவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், மேய்ப்பு பணியாளர்கள், நோயுற்றோரின் உடல் மற்றும் ஆன்மீக ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க பாடுபடும் அனைவருக்கும் நன்றியை வெளிப்படுத்தும் நாள் இன்றைய நாள். எனவே நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். நோயாளிகளுக்கு ஆற்றுகின்ற பணியாளர்களுக்காகவும் வேண்டுவோம். ஆமீன்.